ஜூட் பாப்பா எங்கே வந்துருக்கீங்க? நம்ம வந்து ஆயம் வீட்டுக்கு வந்திருக்கோம். துணி வந்து வச்சு கொடுக்கறதுக்கு. தாத்தா வந்து கடைக்கு போயிட்டாங்க. ஆயம் வந்து டீ வச்சு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இருக்கோம். துணி வச்சு கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சா? சரி ரைட்டு. என்ன டீ? காது குத்தனைக்கு தான் வச்சு தரணும். இப்போ ஜாக்கெட் தைக்க. அப்படியா? காது குத்துட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லா மண்டபத்தில் காமிக்கிறோங்க. ஃபுல்லாக வச்சு கொடுக்குறக்கு. இப்போ அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா கடைக்கு போயிட்டாருங்க. இது வந்து லைன் வீடுங்க. அம்மா இருக்காங்க இந்த லைன் வீட்டில். இந்த வீட்டுக்கு எவ்வளோம்மா வாடகை? ஏம்மா இதுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறேன்? 2500. 500 2500 ரூபாய்ங்க வாடகை. இது கவிதாங்க. டீ குடிச்சிட்டிங்களா? நாங்கள் பாருங்க கோழி அடை வச்சுருக்குறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வச்ச மாதிரியே எங்கள் அப்பாவுக்கு வந்து இதில் கொஞ்சம் ஆர்வம். அதான் நான் சொன்னேன்லங்க. இந்த பாருங்க கொய்யாக்கா மரம் நிறையா பிஞ்சு நிறையா இருக்குங்க. சின்ன சின்னதாக பொரிச்சிட்டு வாங்கிதான் பொறி. அம்மா ஆடெல்லாம் எங்கே கட்டியிருக்க காணா? வா சாமி. முன்னாடியே கட்டியிருக்கியா? அங்கே உள்ளையா? மழை வந்துருச்சுன்னு கட்டினியா? வேறுங்க கொய்யாக்கா பொரிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்க இந்த கோழி வந்துங்க 10 கோழி குஞ்சு இருந்ததுங்க. எல்லாமே இந்த காக்காயும் நாயும் பிடிச்சதுனால இப்போ 2 தான் இருக்குங்க. இந்த கொய்யாக்கா பொரிக்கிறாங்க. இந்த பாப்பா வந்து அரியோட சின்ன பையனாக இருக்குது. அப்போ பிடிச்சி நாங்கள் இந்த வீட்டில் தான் குடியிருந்தோங்க. 6 வருஷமாக இந்த வீட்டில் லாஸ்ட் வீட்டில் குடியிருந்தோங்க. பாப்பா வந்து குழந்தையா இருக்கப்போ மொட்டை அடித்து காது குத்துறப்போமா இந்த வீட்டில் தான் இருந்தேங்க. இங்கே தான் நம்ம ஆடு வளர்த்துற இடங்க. போன டைமு பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்துறப்போ ஆடு இங்கே தான் வச்சுருந்தோம். கவிதா அப்படியே காமிக்கிறோம். சொல்லு பாப்பா, சின்ன வயசுலேருந்து வளர்ந்தியா? சரி ஆட்டு காமிக்கிறியாண்ட? அரியோட ஆடு. அடுத்தது வந்து இவர் தாங்க எங்கள் சடையப்பன். அவர் தம்பிங்க. இவர் அண்ணன், அவர் தம்பிங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட வளர்ப்புங்க. அப்பா அதை வளர்த்து எங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் நாங்கள் அப்பா 2 ஆடு வாங்கி வளர்த்துறாருங்க. குட்டியிலேருந்தேங்க. இது ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்தே வளர்த்திருக்குங்க. இது வந்து சடையப்பங்க. இவரும் சடையப்பந்தாங்க, அவரும் சடையப்பந்தாங்க. எங்கள் குலதெய்வ சாமி பேர். இன்னும் ஒன்று வாங்கணுங்க. அது கவிதா வேண்டுதலுக்கோசரம். இது வந்து தம்பிக்கோசரம். இது வந்து அப்பாவுக்கோசரம். அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அப்பாவுக்கு. இது அரிக்கிங்க. இன்னும் கவிதாவுக்கு மட்டும் ஒன்று வாங்கணும். கொய்யாக்கா பிடிச்சிட்டியா? இன்னும் மேலே இருக்குது, எட்ட மாட்டேங்குதா? பிஞ்சாட்டு இருக்கலாம். இல்லை இது மாதிரி இருக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? சரி நான் அதை கொண்டு போய்க்கணும் மேலே ஏறி. அவனுக்கு ஒன்று கொடு. அப்படியே கொய்யாக்கா சாப்பிடு. நான் பார்த்துட்டேன் எப்படி போட்டு சாப்பிட்லான்னு. இந்த 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க கொய்யாக்கா. இது வந்துங்க எங்கள் அம்மாவோட வளர்ப்புங்க. கொய்யாக்கா பன்னு எல்லாம் கொடுத்துங்க. நான் கிட்ட போனேன். நம்ம சாப்பிட்றது எல்லாமே கொடுத்து பழக்கம் பண்ணிட்டாங்க. நைட்டு மட்டும்தாங்க. நைட்டு வந்து பன்னோட பன்னு கொடுத்து தான் கம்முன்னு இருக்குங்க. அது எங்கள் அப்பா கடைக்கு போயிட்டு நைட்டு 11 மணி ஆனாலும் பண்ணை கேட்குதாங்க. ஆமாங்க. ஒரு நாள் கடிக்க முடியாட்டு இருக்குது. போட்டு அதக்கிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் செங்காயாக இருக்குங்காட்டி கடிக்க முடியாட்டுக்கு விழுந்துருச்சு. தொடச்சி கொடுங்க. 2 பேருமே கீழே போட்டானுங்க.
கீழே எந்த பொருளாக இருந்தாலும் கீழே விழுந்துட்டா மறுபடியும் தொடறதில்ல. தண்ணி இருந்தால் கழுவிட்டு கழுவிட்டு இந்த கழுவிட்டு வந்து உடச்சி கொடுத்துல கழுவிட்டு வா. இதுதாங்க கோவம் வராதுங்க, ஆனால் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். பாப்பா இங்கே அங்கே போயிட்டலாம் கலூருக்கு போயிட்டாலும் இந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் இங்கே தான் இருந்தோம். நாங்கள் அடித்த பெயிண்ட் கூட இன்னும் உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்குது. வேறு குடியிறாங்களா ஸ்டூல்லாம் கொய்யாக்கா வேணுமா? இந்த இதை எடுத்து சாப்பிடும். ம் அவன் திங்கிலினா கொண்டா விட்டுற இரு வாங்கிட்டு. எங்கே போகிறீங்க? சரி போங்க. இல்லை அது கழுவி கொடுத்தாங்க திங்கப்பானா திங்க மாட்டாங்க. கீழே விழுந்துச்சுன்னா தொடாதுன்னு நினைக்கிற. போங்க. இங்கே யாரும் கோழி போட்டு என்ன பறிக்குதுன்னு. அந்த இடம் தாங்க அது எனக்கு பெரிய ஆட்டுக்கு, இது வந்து சின்ன ஆட்டுக்கு. எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரோஸ் செடி வச்சுருந்தாரு. இப்போ எல்லாம் ஒரு கடைக்கு போனாட்டியும் வச்சார். அவர் கறிக்கடை வச்சு. அம்மா எலுமிச்சங்கண்ணே இங்கே இளஞ்சங்கன்னு எடுத்துட்டாங்க. அந்த குச்சி ஒன்று நிற்கிது, அதுதாங்க ரொம்ப எவ்வளோ காய் இருக்குன்னு தெரியுமா? இப்போ தான் நானும் பார்க்குறேன். முன்னாடி வந்து இருக்கக்கூடாதுன்னு நானும் வந்து ரொம்ப நாள் ஆகுது, இப்போ தான் நானும் பார்க்குறேன். நானும் செடியாகவே வந்து இது ஆனால் அதனால் வெட்டிட்டாங்களா? சரி சரி, நானும் வந்து ரொம்ப நாளானங்காட்டி தெரியல. கொய்யாக்காய் செடி எங்கே தான் ஸ்கூலுக்கு போகிறதுனால எங்கே வரவே முடியறதில்லை. பாப்பா போய் கொடுக்குறா.